மார்னிங் எழுந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு புக் படிக்கலாம்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. சரின்னு புக் ஷெல்ஃப்ல தேடிட்டு இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ண 2 புக்கை காணோம்னு. சரின்னு அம்மாட்ட கேட்டா மேபி மேல பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம்னு சொன்னாங்க. எல்லா பாக்ஸையும் கீழே இறக்கி வச்சு சர்ச்சிங்க போட்டோம். தேடிக்கு இருக்கும்போது தான் பார்த்தேன் பாக்ஸில் ஒரு டைம் மிஷின். வெல்கம், திஸ் இஸ் டே 26 ஆஃப் மை சீரீஸ் பில்டிங் மை ரொட்டீன். எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்தான். உள்ள எங்களோட பழைய ஸ்கூல் டைரி, நோட் புக்கு, போட்டோஸ் இன்னும் நிறைய இருந்துச்சு. சடனா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்த்தா 2007-8 எழுதின டைரி. டெய்லி கிளாஸ்ல கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் நோட் பண்ணிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு போகணும். அப்போ அது கஷ்டமா இருந்துச்சு. பட் இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும்னு தோணுது. அந்த டைரியை பார்த்ததுமே எவ்வளவோ மெமரிஸ். ஸ்கூல்ல பண்ணாத சேஷ்டே இல்ல. அந்த டைரியை பார்த்த ஒரு செகண்ட்ல என்டையர் ஸ்கூல் லைஃபே ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் சொன்னேன் இது ஒரு டைம் மிஷின். இது பத்தி ஒரு செப்பரேட் வீடியோவே போடலாம்னு யோசிக்கிறேன். மேபி அப்கமிங் டேஸ்ல வரும். சில பேர் ஸ்கூல் லைஃப் விட காலேஜ் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பெஸ்ட் மெமரி ஸ்கூல் லைஃப்ல தான். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னும் தேடும்போது பழைய மொபைல் போன்ஸ், டேப் எல்லாமும் பார்த்தேன். நான் புக்கை தேட வந்தேன்றதே மறந்து ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு போயிட்டேன். அப்புறம் எல்லா பாக்ஸையும் ரிட்டன் மேல எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு புல் டே. ஸோ பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷனும் பேக்கு 3 வேரியேஷனும் போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு டேவை க்ளோஸ் பண்ணிட்டேன். டே 27 வீடியோல பார்ப்போம். பை.